அவங்க அப்பா அம்மா கூட அவங்க பசங்க கூட அவங்க தம்பிங்க கூட வந்து இருக்காரு. அப்போ வந்து ஏசப்பா வந்து அவர் கூட பேசும்போது வந்து நீ வந்து இந்த தேசத்துக்கு இருக்காத, நீ வந்து கானான் தேசத்துக்கு போ, அங்கே வந்து உன்னோட ஊழியத்தை செய்யி, அங்கே வந்து நான் உனக்கு நீ காட்டுற இடத்தெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன். அப்போ வந்து சாராளோ ஆபிரகாம் மருமகள் லோத்து சீடர்கள் எல்லாம் கானான் தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ போயிட்டு வந்தோம். அப்போ வந்து ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லை. அப்போ குழந்தை இல்லாதப்போ ரொம்ப மனம் உடஞ்சி ஆபிரகாம் வந்து ஏசப்பா கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் குழந்தை இல்லை? அப்போ வந்து ஏசப்பா வந்து நட்சத்திரத்தை காமிச்சு உன்னோட வம்சத்துக்கு நான் வந்து நட்சத்திர கூட நான் வந்து இது பண்ணுவேன். அப்போ சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு. அப்போ கடைசியா வந்து ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது சாராளுக்கு 90 வயசு இருக்கும்போது இது சயின்டிஃபிக்காக நடக்காது. ஆனால் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு 100 வயசு இருக்கும்போது ஈசாக்குன்னு ஒரு குழந்தை பிறகுது. அப்போ ஏசப்பா வந்து ரொம்ப நாள் கழிச்சு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ அவனை போய் பலியிடு. அப்போ அவன் வந்து மலை மேலே பலியிட போகும்போது சீடர்கள்லாம் கீழே நிற்கிறாங்க. அவர் விசுவாசத்தோட நாங்கள் மேலே ஏறி கீழே வருவோம்னு சொல்றாங்க. பைபிள் வாசனம் போட்டு வருவோம்னு சொல்றாரு. அப்போ மேலே போயிட்டவொடனே அவர் பலியிட வைக்கிறாரு, பையனை வைக்கும் போது வந்து கட்டியத்தை அறுக்கும் போது கரெக்டாக பிள்ளையாண்டால் மேல் கையை போடாது. அப்போ போடாதன்னும் போது அப்போ அவர் ஆபிரகாம் வந்து தான் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க பைபிளில். விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் தான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்டுக்காடாக இருக்கும்போது அதை வந்து பலியிடுவாங்க. அப்போ விசுவாசத்தின் தந்தை வந்து ஆபிரகாம்.